அந்த ஃபர்ஸ்ட் படத்தோட சேலரி என்ன உனக்கு? 1 லட்சம். ஓ பரவாயில்லையே. எல்லாரும் நான் இது வரைக்கும் கேட்டவங்க எல்லாம் 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் இப்படி சொன்னாங்க. வெரி குட். 1 lakh கையில அந்த 1 lakh கிடைக்கும் போது எப்படி இருக்கு? 1 lakh ஒரே டைம் கொடுக்கல. 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாங்க நினைக்கிறேன். ஒரே டைம் கொடுக்கல. பட் ஐ டோன்ட் ரிமெம்பர் எனிதிங். அம்மா கையில தான் கொடுத்தேன். இந்த 1 lakh அம்மா கையில கொடுத்து ஏதாவது பண்ணாங்களா அம்மா? ஐ டோன்ட் ரிமெம்பர். எனக்கு சரி, எப்படி சினிமாக்கு வந்த? உங்களுக்கு தெரியும், பெரியம்மா வந்து சென்னை தான். திருப்பதியிலேருந்து நாங்கள் வந்து இங்கே ஹாலிடேஸ்க்கு வரும்போது ஒரு பார்ட்டியில் அர்ஜுன் சார் பார்த்தாங்க. ஓ ரிதம் படத்துக்காக ஸ்டில்ஸ் எடுத்தாங்க. வசந்த் சார் தான் ஸ்டில்ஸ் எடுத்தாங்க. அந்த ஸ்டில்ஸ் வந்து பெருமிட் நடராஜன் சார் டேபிள் மேலே இருக்கும்போது ரிதம்ல வந்து அந்த சின்ன கேரக்டர் மீனா மெயின் ரோல் அது ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோதிகா ரோலுக்கு வந்து கேட்டு ஸ்டில்ஸ் எடுத்திருந்தாங்க. சுரேஷ் கிருஷ்ணா சார் அந்த ஸ்டில்ஸ் டேபிள் மேல பார்த்து, நானும் புது முகத்துக்காக தானே பார்த்துட்டு இருக்கேன், ஏன் சின்ன ரோல் யூஸ் பண்றீங்க, எனக்கு கொடுங்க அப்படின்னு ப்ரொடியூசரை கேட்டாங்க. வசந்த் சார் வந்து அந்த படம் பண்ணா இந்த படம் பண்ண முடியாது, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னாரு. நான் ஆக்சுவலாக வசந்த் சார் தான் என்னை ஃபோட்டோ எடுத்தாரு. வசந்த் சாரே எடுத்துக்கிட்டும் நான் அங்கேயே நடிக்கிறேன்னு சொன்னேன். பட் வசந்த் சார் கன்வின்ஸ் ஆகி பெருமிட் நடராஜன் சாருக்காக கொடுத்து சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து அறிமுகப்படுத்துறேன். சரி, நீ வந்து உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சினிமாக்கு வர்றது? இல்லை, அவ்வளோவா இல்லை. அப்போ எப்படி இந்த போட்டோ செக்ஷனுக்கு பெரியம்மா? இல்லை பெரியம்மாவுக்கு இது அம்மான ஃபோட்டோஸ் தானே எடுத்து பார்க்கலான்னு நினச்சாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு எந்த ஃபீல்டாக இருந்தால் என்ன, தைரியமாக இருந்தால் உண்மையாக இருந்தால் நல்லா இருக்கும். எங்கள் அம்மா ரொம்ப ப்ராட் மைண்டட், உங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து ஒரே ஒரு டெம்ப்டிங் பாயிண்ட் அதில் என்னன்னா, யார் ரஹ்மான் சார் ஃபர்ஸ்ட் டைம் கிளாசிக்கல் மியூசிக். நாங்கெல்லாம் மறக்க முடியாத அந்த சிக்கு புக்கு ரயிலு அந்த முஸ்தபா சாங்ஸ், முக்காலா அந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்து, அப்போ யார் ரஹ்மான் சார் ரோஜா இதுக்கு நாங்கள் மிகப்பெரிய ஃபேன்ஸ். அப்போ யார் ரஹ்மான் சார் மியூசிக் பண்ணி நம்ம ஒரு கிளாசிக்கல் மூவின்னு நினச்சி கொஞ்சம் டெம்ப்ட் ஆனேன். வெரி ஹோம்லி அட்மாஸ்பியர். சுரேஷ் கிருஷ்ணா சார் பார்த்து உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு ரொம்ப நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போ அவருக்கு ட்வின்ஸ் அமிர்த வர்ஷினியா 2 பேர் இருந்தாங்க. அந்த பெண் குழந்தைங்க அவங்க ஃபேமிலி மாதிரியே வச்சுக்கிட்டாங்க. ஸோ எங்களுக்கு அந்த பயம் வர்ற மாதிரி யாருமே பிஹேவ் பண்ணல. பெருமிட் நடராஜன் சார், சுரேஷ் கிருஷ்ணா சார். வெளியில் இருக்கிறவங்க 1000 பேசுவாங்க சினிமா பற்றி, பட் பழகும்போது எனக்கு மோஸ்ட் சப்போர்ட்டிவ் வந்து கேமராமேன் சரவணன் சார். அவர் வந்து சார் என்ன எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாருன்றது, அவர் அதிகமாக பேசவே மாட்டார், ஆனால் பாதுகாப்பாக. சரி, நீ வந்து தெலுங்கு. ஆமா, நீ எல்லாருக்கும் தெரியும்.